பிரதர் பிராண்டில் பிரிண்டர் மட்டும் எனக்கு பிரிண்டிங் தாங்க முக்கியம். எனக்கு ஜெராக்ஸோ ஸ்கேனிங்கும் தேவையில்லை. ஜெராக்ஸோ ஸ்கேனிங்கும் எனக்கு 1-2 தான் தேவைப்படும். அதுவும் நான் வெளியே போய் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆனால் பிரிண்டிங் வந்து கம்பல்சரி. பிரிண்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது சொல்லுங்கள், பிரிண்டிங்கில் ஒய்ஃபையோடு இருக்கிறது சொல்லுங்கள். இப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு 3 மாடல் பார்க்க போகிறோம். பிரதர் பிராண்டில் ஒரு 3 மாடல் நேமும் சொல்லிடுறேன், ப்ரைஸும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது என்ன இல்லை இப்படி எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா 2000D, பிரதரோட 2000D. இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பிரதர் பற்றி வீடியோ போகிறதுனால வெறும் பிரதர் பிராண்டு மட்டும் தான் பண்ணுவீங்களா அப்படிலாம் இல்லை. நம்ம பிரதர் பிராண்டும் பண்ணுறோம், எப்சான் பிராண்டும் பண்ணுறோம், கெனானும் பண்ணுறோம், ஹெச்பியும் பண்ணுறோம். இப்படி 4 பிராண்டுமே பிரிண்டரில் என்னென்ன பிராண்டு இருக்கோ எல்லா பிராண்டுமே பண்ணுறோம். எந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 9585006736. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டுருக்கோம். வித் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். எல்லா அசசரிஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், டிடிஹெச், சிசிடிவி, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா பிரதரோட 2000D. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,590 ரூபா. ஏன் எம்ஆர்பி ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்மக்கிட்ட கால் பண்ண சொல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து இது மாறிக்கிட்டே இருக்குங்க. பிரிண்டர் தான் இல்லை, எல்லா ஐடி ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு 10,000 இருக்குதுன்னா நாளைக்கு ஒரு 11,000 வருது. ஏன் 9,500 குறையவும் செய்யுது, ஏறவும் சேருது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எம்ஆர்பி ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன் எம்ஆர்பி ப்ரைஸே இதில் ஏற செய்யும், இறங்க செய்யும். அதனால் எம்ஆர்பி ப்ரைஸ் சொல்கிறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ்லேயே பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நான் வீடியோ போடுற டைம்லேருந்து நீங்கள் 6 மாதம் கழிச்சு பண்ணாலும் 1 வருஷம் கழிச்சாலும் ப்ரைஸ் மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஃபஸ்ட்டு மாடல் பிரதரோட 2000D. இதோட எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் 13,590 ரூபா. செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிரதரோட 2080. ஓகேங்களா, 2080 DW மாடல். இது பார்த்தீங்கன்னா 17,790 ரூபா. கடைசியான மாடல் பார்த்தீங்கன்னா 2180. இது பார்த்தீங்கன்னா 20,490 ரூபா. ஸோ 13,000 ரேஞ்சில் ஒன்று, 17,000 ரேஞ்சில் ஒன்று, 20,000 ரேஞ்சில் ஒன்று. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் B2000D. இது வந்து ஒரு பேசிக்கான பிரிண்டர். பிரிண்டிங் மட்டும்தான். இந்த 3 மாடலுமே உங்களுக்கு ஸ்கேனிங்கோ ஜெராக்ஸோ கிடையாது. வெறும் பிரிண்டிங் மட்டும்தான். லேசர் பிரிண்டர் தான், பவுடர் தான். இது இங்கு டேங்க் பிரிண்டர் கிடையாது. இதில் கலர் பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். மெயின்டெனன்ஸு கம்மி. இங்கு டேங்கை கம்பேர் பண்ண சொல்ல மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. இந்த ஃபஸ்ட்டு பிரிண்டரில் இவங்க மென்ஷன் பண்ணுறது, பிராண்டில் மென்ஷன் பண்ணுறது என்ன, 33 பைசா தான் ஒரு பேஜுக்கு ஆகும். இது ஒரு பெரிய ஹைலைட்டாக போகிறாங்க. இதோட கேட்ரேஜ் எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 940 ரூபா. அதுக்கப்புறம் 2,600 பேஜஸ் வரைக்கும் இது மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸாக பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் பிரிண்டிங். டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் உங்களால். முதல் பக்கம் 2வது பக்கம் வருதுங்க இல்லைங்களா, அதேமாதிரி டபுள் சைடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதிலே பிரிண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் மேனுவலாக எடுத்து வைக்க தேவையில்லை. ஏன்னா அதர் பிராண்டில் இந்த ப்ரைஸில் கம்பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு சிங்கிள் சைடு தான் வரும். டூப்ளெக்ஸ் பிரிண்டிங்லாம் வராது, மேனுவலாக தான் வரும். இதில் டூப்ளெக்ஸே வருது. 250 ஷீட் வரைக்கும் பேப்பர் ட்ரேயில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டே இதுதான். ஆட்டோமேட்டிக் டூ சைடட் A4 மட்டும்தான். ஓகேங்களா, மற்ற ஷீட்லாம் கிடையாது. வெறும் A4 மட்டும்தான் டபுள் சைடு பிரிண்டிங் பண்ண முடியும். பிரிண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 34 பேஜஸ்லேருந்து 36 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 34 வைங்களேன். ஸோ 34 பேஜஸ், ஒரு நிமிஷத்துக்கு உங்களால் 34 பேஜஸ் எடுத்துக்க முடியும். 2 சைடட் பிரிண்டிங். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 பேஜஸ் வரைக்கும் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ இவங்களே கம்பெனி சைடில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா 15,000 பேஜஸ் வரைக்கும் எடுக்க முடியுன்றாங்க. இன்புட் பேப்பர் இன்புட் ட்ரே கெப்பாசிட்டி 250 ஷீட்டும், மேனுவல் வந்து ஒரு ஷீட்டும் வச்சுக்கலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 150 ஷீட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேப்பர் சைஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் 2.0 USB மட்டும்தான். இதில் ஈத்தர்நெட் போர்ட்டோ வைஃபையோ கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் பிரிண்டர், USB மட்டும்தான். இதில் டிஸ்பிளேவும் கிடையாது. எல்லாமே சுவிட்சஸ் தான். டிஸ்பிளே வந்து இதில் கிடையாது. ஏன் டிஸ்பிளே கிடையாதுன்னா இது வந்து பேசிக் பிரிண்டர். இதுக்கு அடுத்தடுத்த மாடலில் உங்களுக்கு டிஸ்பிளேவும் இருக்குது, ஒய்ஃபையும் இருக்குது. அடுத்தடுத்த மாடலில் பார்க்கலாம். ப்ராசர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 600 MHz, மெமரியை பொறுத்த வரைக்கும் 32 MB. ஒரு பிரிண்டர் ரேட்டிங்னால அதோட ப்ராசர் ஸ்பீடும் மெமரியும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் போய் திடீர்னு பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கீங்க, கரண்ட் போயிடுச்சு, பிரிண்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு, திருப்பி ஆன் பண்ணோடனே திரும்ப அந்த பிரிண்ட் முதலேருந்து கொடுக்கலாம் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அது மெமரியில் சேவ் ஆகிட்டு திரும்ப எங்கேருந்து பிரிண்ட் ஸ்டாப் ஆச்சோ அதிலேருந்து உங்களுக்கு பிரிண்ட் வர ஸ்டாப் ஆகிடும். அதனால் எந்த பிரிண்டரை எடுக்கிறீங்கனாலும் அதோட ப்ராசரும் மெமரியும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுங்க. அந்தளவுக்கு அதோட ஸ்பீடு இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இன்பாக்ஸ் டோனர்லேயே பார்த்தீங்கன்னா 2,600 பேஜஸ். ஒரு 2,600 பேஜ் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பேஜஸ் இல்லை 1,500 பேஜஸ் தாராளமாக வந்துடும். நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1,500 பேஜஸும் எடுத்துருக்காங்க, 1,300 பேஜஸும் எடுத்துருக்காங்க, ஒரு சிலர் 2,000 எடுத்துருக்காங்க, ஒரு சிலர் 2,300 எடுத்துக்கிறாங்க. நம்ம எடுக்கிற டெக்ஸ்ட்டை பொறுத்து, நம்ம என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து இந்த பிரிண்ட் பேஜஸ் வந்து மாற தான் செய்யும். ஓகேங்களா, ஆனால் 2,600 சொல்கிறாங்க, கரெக்டாக 2,600 வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. முன்ன பின்ன வரதான் செய்யும்.
12,000 பேஜஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ட்ரம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்டர் வாங்கிட்டீங்க, இன்பாக்ஸ் டோனர் இவங்களே கொடுத்துட்றாங்க அப்படின்னா 2600 பேஜஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீஃபில் பண்ணுவீங்க. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் நல்லா வந்துட்டு இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ரீஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ரேஜே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1000 வரும். 12,000 பேஜஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரம்மே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுட்ரு, ஓகேங்களா, ரீஃபில்லிங் காஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து கேட்ரேஜ், நெக்ஸ்ட் வந்து ட்ரம்மு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக வர செய்யும் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும். இதில் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக் பிரிண்டர், ஸ்கேனிங் ஜெராக்ஸ்லாம் கிடையாது, பேசிக் பிரிண்டர், ஒய்ஃபை டிஸ்பிளேலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. இது வந்து பேசிக் பிரிண்டர், இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதில் ஹைலைட்டான விஷயம், ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும், ஒரு நிமிஷத்தில் 34 பேஜஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 2600 பேஜஸ் எடுக்க முடியும் ஒரு தடவை ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும், ஓகேங்களா. இதுதான். இப்போ அவங்க அடுத்த பிரிண்டர் போகலாம், அடுத்த மாடல் போகலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2080 DW, இந்த மாடல் தான். இந்த மாடல் சேம் அதே தான் இவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 33 பைசா, ஓகேங்களா. கேட்ரேஜும் அதே தான், பேஜஸும் அதே தான், அதே டபுள் சைடு பிரிண்டிங், 34 பேஜஸ். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன தான் வித்தியாசம், அதை எல்லாமே ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஃபங்க்ஷன்ஸில் ஆட்டோமேட்டிக் 2 சைடு அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,000 பேஜஸ் வரைக்கும் எடுக்கலாம், ஓகேங்களா. இவங்க சொல்கிறது அந்த பிரிண்டர் 15,000 பேஜஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். மற்ற இதெல்லாம் சேமாக தான் வரும். எதில் டிஃப்ரென்ஸ் வரும்னா, இந்த இன்டர்ஃபேஸை பாருங்கள், அதில் வெறும் 2.0 USB போர்ட்டு மட்டும்தான். இதில் உங்களால் ஒய்ஃபை மூலிமா பிரிண்ட் எடுத்துக்க முடியும், மொபைல் மூலிமாவும் டைரக்ட் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ ரவுட்டர் இருக்குன்னா ரவுட்டர் மூலிமா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் இருக்குன்னா மொபைல் மூலிமா டேரக்ட் பிரிண்ட் அவுட்டே எடுக்கிறோம். உங்கள் கையில் மொபைல் இருக்குது, மொபைல் மூலிமா தான் நான் நிறைய பிரிண்ட் கொடுப்பேன், சிஸ்டம் என்கிட்ட இல்லை, நான் மொபைல் மூலிமா தான் பிரிண்ட் கொடுக்கணும், தாராளமாக மொபைல் மூலிமா பிரிண்ட்டு கொடுக்கலாம். ஸோ ஒரு மொபைல் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க, சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பிரிண்டர்னே சொல்லலாம். இதோட ப்ராசஸர் விட மெமரியும் பாருங்கள், 64 MB 600 MHz. அதில் பார்த்ததுக்கும் இதில் பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது வெறும் 32 MB, இது 64 MB, ஓகேங்களா. ஒரு பிரிண்டரை பார்க்குறீங்கனாலே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசன்றது, ஏன்னா சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாடல் சேம் தான், எல்லாமே சேம் தான், கேட்ரேஜ் சேம் தான், பேஜஸ் கவுண்ட்டு சேம் தான். இதெல்லாம் பார்க்க சொல்ல அதுவும் எதுவும் ஒன்றான்னு நினச்சிப்போம். ஆனால் ஒரு சின்ன ஹைலைட்டான மாடல் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து, ஏன்னா ப்ரைஸ் வைஸாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வருதுல்ல. இது வந்து அந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 13,590, இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 17,790. ஸோ ஒரு 4,000 ரூபாய்க்கு ஏதாச்சும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்களே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ஃபை பிரிண்டர், நெக்ஸ்ட்டு வந்து இதில் டிஸ்பிளே வந்துடும். இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், ஒன்லைன் டிஸ்பிளே இதில் இருக்கும். பிரிண்ட் ஆகுதா, பிரிண்ட்டு எத்தனை பிரிண்ட்டு போயிட்டு இருக்குது, எத்தனை காப்பி, இது எல்லாமே உங்களால் டிஸ்பிளேயில் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் அந்த பிரிண்டருக்கும் இந்த 2000Dக்கும் 2080க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ முதல் டிஃப்ரென்ஸ் டிஸ்பிளே, செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி. இது எல்லாமே அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். பார்க்க தான் பிரிண்டர் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க சொல்ல நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வைஸாக டிஃப்ரென்ஸ் வர சொல்ல நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் மொபைலில் தான் அதிகமாக பிரிண்டர் கொடுப்பீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த பிரிண்டர் எடுத்துங்க, அந்த பிரிண்டர் நீங்கள் போக வேணாம். இப்போ அவங்க அடுத்த பிரிண்டரையும் பார்த்துருவோம், கடைசியாக இருக்கிற பிரிண்டரையும் பார்த்துருவோம். இது 2080D. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2180 இந்த பிரிண்டரையும் பார்த்துருவோம். சேம் தான் பாருங்கள், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதே மாதிரி பிரிண்டர் தான் இருக்கும், லைட்டாக கலர் சேஞ்சஸ் மாரி இருக்கும், மற்றபடி சேம் தான், அதே பேஜஸ் தான், அதே இது தான். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ் அதையும் பார்த்துருவாங்க. பிரிண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்பீடு தான், 2 சைடு டூப்ளெக்ஸ் தான், இது 3 பிரிண்டருமே டூப்ளெக்ஸ் தான். இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 2.0, இதுலேயும் ஒய்ஃபை இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்த 2080லையும் ஒய்ஃபை இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 20,490 ரூபா. ஸோ அந்த 3,000 ரூபாய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸர் ஸ்பீடும் மெமரியை பாருங்கள், இது 128 மெமரி, ஓகேங்களா, 128 MB. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த பிரிண்டரில் 32 MB, அதுக்கு அடுத்தது பார்த்ததில் 64 MB, இதில் 128 MB. நெக்ஸ்ட்டு இதில் மேக்ஸிமம் மந்த்லி டியூட்டி சைக்கிள் பாருங்கள், 35,000 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலான்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததில் 10,000 பேஜஸ், நெக்ஸ்ட்டு பார்த்ததில் 15,000 பேஜஸ், இப்போ பார்த்ததில் 35,000 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் மந்த்லியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வைட்டும் சரி, அந்த ட்ரம் யூனிட்டும் சரி, டோனரும் சரி, எல்லாமே சேம் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா.
இதுக்கும் அதுக்கும் பாருங்கள் பெருசாக இந்த 3 பிரிண்டரும் நீங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசன்றதே தெரியாது. அதேமாதிரி இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து உங்களால் அன்பிளக் தனி பவர் கேபிள் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பிரிண்டர்லையுமே இன்பில்டு பவர் கேபிளாக வரும். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவரை வந்து அன்பிளக் பண்ணி திரும்ப ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் டிஸ்பிளே இருக்குது, அதுலேயும் டிஸ்பிளே இருக்குது, அதுலேயும் ஒய்ஃபை இருக்குது, இதுலேயும் ஒய்ஃபை இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி. நெக்ஸ்ட் வந்து டியூட்டி சைக்கிள். அதில் வந்து உங்களால் 15,000 பேஜஸ் தான் எடுக்க முடியும். இதில் வந்து 35,000 பேஜஸ் வரையும் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இந்த 3 பிரிண்டருமே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்காக மட்டும்தான். நான் ஸ்கேனிங்கும் ஜெராக்ஸும் எடுக்க மாட்டேன். எனக்கு பிரிண்டிங் மட்டும் எடுத்தால் போதும். மெயின்டெனன்ஸ் கம்மியான, விலை கம்மியான ஒரு பிரிண்டர் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டான மாடல் தான் இந்த 3 மாடலுமே. இதுக்கு அடுத்தும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு ஈத்தர்நெட் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடல் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தடுத்த மாடலில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. நம்ம பார்த்தது பிரிண்டிங் மட்டும்தான். பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி பண்ணுற மாதிரி, பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பிலே ஒய்ஃபை இருக்கிற மாதிரி, பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பிலே கலர் இருக்கிற மாதிரி, இதுமாரி அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரிண்டர் மட்டும் இருந்தால் போதுங்க, விலை கம்மியாக வேணும், ஹோம் யூஸுக்கு இல்லை ஆஃபீஸ் யூஸுக்கு அப்படின்றவங்களுக்கான ஒரு 3 பிரிண்டர் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த 3 பிரிண்டரில் எதனா டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதேமாரி வேறு எதனா பிரிண்டர்ஸ் வேணும், இல்லை வேறு 3 பிரிண்டர் கம்பேர் பண்ணுங்கள், இல்லை வேறு பிராண்டில் சொல்லுங்கள் அப்படின்றவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பிரிண்டர் தேவைப்படாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.